இந்தியாவின் துண்டிக்கப்பட்ட அங்கம் வங்கம். என்ன ஆகும் இந்துக்களின் எதிர்காலம்? பிரதமர் ஷேக் ஹசீனா ஒரு சர்வாதிகாரி. அவரது ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். நாட்டில் மாணவர் புரட்சி ஏற்பட்டு ஜனநாயகம் மலர வேண்டும். வங்கதேசத்தில் இப்படி ஜனநாயகத்திற்கு ஆதரவான குரல்கள் ஒலிக்க தொடங்கியதுமே அரசியல் ஆய்வாளர்களுக்கு புரிந்துவிட்டது அங்கே ஜனநாயகம் அழிய போகிறது என்று. அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களும் அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையிலேயே அமைந்தன. என்ன நடந்தது? வங்கதேச சுதந்திரத்திற்கு போராடியவர்களின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கி அந்நாட்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வழங்கியது. இதை எதிர்த்து கடந்த ஜூன் மாதம் மாணவர் போராட்டம் என்ற பெயரில் தொடங்கியது கிளர்ச்சி. தொடக்கத்தில் வெறும் 6 பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே அதில் பங்கேற்றனர். நாளடைவில் வங்கதேசத்தின் பல்வேறு கல்வி நிலையங்களிலும் போராட்டம் பரவியது. போராட்டம் பரவ ஜனநாயக முறையில் கலவரங்களும் பெருக தொடங்கியது. நிலைமை கைமீறி செல்வதை உணர்ந்த ஷேக் ஹசீனா ஜூலை மாதம் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து மாணவர்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு 56% இருந்த இடஒதுக்கீடு வெறும் 7% குறைக்கப்பட்டது. நியாயமாக பார்த்தால் பிரச்சனை அதோடு முடிந்திருக்க வேண்டும். ஆனால் மாணவர்கள் போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்திய நஷீத் இஸ்லாம் வங்கதேசத்தில் ஜனநாயகம் வேண்டும், அதற்கு ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்று புது கியரை தட்ட மீண்டும் பற்றி கொண்டது பிரச்சனை. இந்த முறை ஹசீனாவின் சாமவேத தான தண்டம் எதுவும் பிரயோஜனப்படவில்லை. ஒரு கட்டத்தில் ஹசீனாவின் உயிருக்கே ஆபத்து என்ற நிலையில் அவர் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். ஜனநாயகம் கேட்டு போராடிய மாணவர்களோ ஹசீனாவின் வீட்டிற்குள் புகுந்து அவருடைய உள்ளாடைகளை எடுத்து அசிங்கப்படுத்தி அதை வீடியோவாக வெளியிட்டனர். நடப்பதையெல்லாம் புன்னகையுடன் வேடிக்கை பார்த்து ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு போராட்டங்களுக்கு தனது மானசீக ஆதரவை தெரிவித்தது. தொடர்ந்து வங்கதேசத்தில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் தலைமையிலான தற்காலிக அரசு அமைந்தது. ஆனால் அதன் பிறகும் அமைதி திரும்பவில்லை. இப்போது வங்கதேசத்தில் புதிதாக ஒரு புரட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது வங்கதேசத்து இந்துக்களை மொத்தமாக அழிப்பதற்கான புரட்சி. வெறும் 16 நாட்களில் நாடு முழுவதும் இந்துக்கள் மீது 2000க்கும் மேற்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் நடந்துள்ளன. 69 கோயில்கள் வெறும் 10 நாட்களில் அடித்து துவம்சம் செய்யப்பட்டன. தெய்வ விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டு உடைமைகள் களப்பாடப்பட்டன. பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டனர். கிராமங்களில் மட்டுமல்ல, நகரங்களிலும் இந்துக்களுக்கு இதே நிலைதான். கலக் ஆதர்ஷா கல்லூரியின் முதல்வர் ஹரிபாத தாஸ் என்பவர் வீட்டில் கல்வீசி தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாது, அவர் மீண்டும் வேலைக்கு வந்தால் கொல்லப்படுவார் என்று மிரட்டல் விடுத்தது போராட்ட கும்பல். தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணிபுரியும் 49 இந்து பேராசிரியர்கள் வலுக்கட்டாயமாக ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டனர். வெளியே தெரியாமல் இப்படி ராஜினாமா செய்தவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு என்று தெரியவில்லை. நாடு முழுவதும் காவல்துறையில் பணியாற்றி வந்த 252 இந்துக்கள் பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டனர். இத்தனை அட்டூழியங்களையும் இந்துக்களுக்கு எதிராக செய்துவிட்டு இந்து அமைப்பான இஸ்கானை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் போராடியதுதான் காலத்தின் கொடுமை. இதையெல்லாம் தட்டி கேட்ட சின்மய் கிருஷ்ணதாஸ் உடனடியாக கைது செய்யப்பட்டார். அவருக்கு ஆதரவாக வாதாடிய ராமேன் ராய் என்ற வழக்கறிஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது. அவங்க நாட்டில் ஏதோ பிரச்சனை, இதை பற்றியெல்லாம் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கேட்டால் அங்குதான் உள்ளது சூட்சமம். இந்த தாக்குதல் இந்துக்களை மட்டுமல்ல, இந்தியாவையும் மையப்படுத்தி நடந்து வருகிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்தில் மதத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் என்ற தேசம் உருவானது. பாகிஸ்தான் உருவான போது அங்கே இருந்த இந்துக்களின் எண்ணிக்கை 20%. இந்துக்கள் இருக்கும் வரை இந்தியாவிற்கு எதிரான மனோபாவத்தை பாகிஸ்தானில் முழுவதுமாக பரப்ப முடியாது என்பதற்காக அங்கே இந்துக்கள் வியூகம் வகுத்து அழிக்கப்பட்டனர். இன்று அங்கு உள்ள இந்துக்களின் எண்ணிக்கை 2%த்திற்கும் குறைவு. தொடர்ந்து பாகிஸ்தான் மூலம் இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத செயல்கள், பொருளாதாரத்தை முடக்கும் மும்பை தாக்குதல் போன்ற அச்சுறுத்தல்கள் போன்றவை நடத்தப்பட்டன. இதை உணர்ந்து கொள்ள முடியாத வகையில் இந்தியாவில் இந்துக்களை மொழியின் அடிப்படையில் பிரித்தாளும் சூழ்ச்சியும் நடந்தேறியது. ஆனால் 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு நிலைமை மாறியது. இந்துக்களினிடையே ஒற்றுமை அதிகரித்து பிரிவினைவாதம் தொடர்ந்து முறியடிக்கப்பட்டது. உள்நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள் தங்கு தடை இல்லாமல் நிறைவேற்றப்பட்டதால் நாட்டின் வளர்ச்சியும் அபாரமாகியுள்ளது.
வழக்கம் போல பாகிஸ்தான் மூலம் விடப்பட்ட பயங்கரவாத சவால்களை 2 முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி மொத்தமாக நிறுத்திவிட்டார் மோடி. அந்நியர்களின் கைப்பாவையாகவே காலம் கழித்த பாகிஸ்தானுக்கு இப்போது இந்தியாவோடு மோதும் ராணுவ பலமோ பொருளாதார பலமோ இல்லை. பாகிஸ்தானுக்கு மாறாக இந்தியாவிற்கு கொடைச்சல் தர வங்கதேசத்தை பயன்படுத்த டீப் ஸ்டேட் முடிவு செய்தது. ஆனால் வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இந்த திட்டத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்தார். அவரை மாணவர் புரட்சி என்ற பெயரில் அடித்து விரட்டிய பிறகு எஞ்சியிருக்கும் சிக்கல் இந்துக்கள் மட்டுமே. அதற்காகத்தான் தற்போது இந்துக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அடுத்து வங்கதேசத்திலிருந்து ஊடுருவல்காரர்களை அனுப்பி இந்தியாவிலும் முன்பை போல உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவது, நாட்டின் வளர்ச்சியை முடக்குவதுதான் திட்டம். முன்பு ஆப்கானிஸ்தானுக்கு ஏற்பட்ட நிலைமை, ஈராக், சிரியா போன்ற நாடுகளுக்கு ஏற்பட்ட நிலைமை, பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட நிலைமை இந்தியாவிற்கும் ஏற்படக்கூடாது என்றால் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க முன்வர வேண்டும்.